பெரிய லிசிடஸ் என்ற இரங்கல்பாவை பாடியிருக்கின்றார் ஜான் மில்டன் என்பவர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே எட்வர்ட் கின் என்ற மாணவன் அவருடைய உற்ற நண்பன் உருவாக ஆசைப்பட்டான் இளம் பருவத்திலே. ஆனால் ஆசை நிறைவேற்கு முன்பாகவே கடலிலே மூழ்கி இறந்தான். கப்பல் பாறையிலே மோதி சுக்குநூறாகி அவன் கடலில் விழுந்து இறந்ததால் அதை நினைத்தான் மனம் வந்து பாடுகின்றார். அதுக்கு லிசிடஸ் என்று ஏன் பெயர் வைத்தார் தெரியுமா? கிரேக்க மொழியிலே லிசிடஸ் என்றால் ரோஜா பூவை அரித்து தின்னுகின்ற விஷப்பூச்சி. அதாவது என்னுடைய நண்பன் ரோஜா பூ மலரும் பருவத்திலே இருந்த பொழுது அந்த ரோஜா பூவை அரித்து தின்றுவிட்டாயே மரணம் என்ற விஷப்பூச்சி என்ற பொருளில் உருவகத்தில் பாடுகின்றார். அதே நேரத்திலே அவர் குருவாக இருந்தால் இவ்வளவு உத்தம குருவாக இருப்பார் என்று அன்றைய 17ஆம் நூற்றாண்டு பாதிரிமாருக்கு வேறுபடுத்தி காட்டுகின்றார். அவர்கள் பிளைண்ட் மவுத்ஸ் என்று சொல்லுகின்றார் அவர்களை. அதாவது பிளைண்ட் என்றால் குருடர்கள், மவுத்ஸ் என்றால் அசை போடும் வாய்கள், எப்போதும் தின்று கொண்டிருப்பார்கள் என்பது போல. அதாவது வள்ளுவர் சொல்லுவது போல செவியில் சுவையுணரா வாய் உணர்வின் மாக்கள் என்று. ஆனால் இன்றைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். மாம்பழக்கூடையிலே 12 மாம்பழங்கள் இருக்கின்றன என்றால் ஒரு மாம்பழம் மலிவிட்டு என்றால் அதை தூர போட்டு விட வேண்டும், இல்லை என்றால் மற்ற மாம்பழையும் கெடுக்கும். இன்றைய பாதிரிமார்கள் அப்படி இருந்தால் ஆயர் கூப்பிட்டு கண்டிக்க வேண்டுமா இல்லையா? கண்டிக்க மாட்டார். ஏனென்றால் அவரே அப்படித்தானே இருக்கின்றார். நான் எல்லா ஆயர்களையும் சொல்லவில்லை, ஒரு சில ஆயர்களைத்தான் குறிப்பிடுகின்றேன். கல்யாணத்திற்கு கூப்பிட்டால் 10,000 கொடு, 20,000 கொடு என்று ரேட்டு பேசுகின்றார்கள். அது எப்படி? இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றுதானே ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 10:8. ஆண்டவரும் கானாவூர் கல்யாணத்திற்கு சென்றார். அன்னக்காவடிகள் என்பதால், 1000 கோடி அதிபதிகள் என்பதால் அல்ல. அங்கும் விருந்துண்பதற்காக செல்லவில்லை. விருந்து தட்டுப்பட்டு மனத்தம்பதிகள் கேவலப்படுவதற்கு முன்பாகவே அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவதற்காக சென்றார். ஆகவே நீரை ரசமாக்கி கொடுத்தார். பாடலே இருக்கின்றது. கலிலேயாவில் உள்ள கானாவூரில் கல்யாண வைபவம் நடந்தது தோழி, அதில் கலந்து கொள்ள இயேசுவும் சீடரும் சென்றார். அன்னை கன்னிமரியாளும் அந்த விருந்துக்கு சென்றார். இப்போது கதைக்கு வருவோம். பக்தி நிறைந்த பலிபீடத்தில் இருந்து கொண்டு பல்லளிக்கின்றாரே பாதிரிமார்கள். அது எப்படி? சினிமா நடிகன் போல ஆயிரம் அப்படித்தானே பல்லளிக்கின்றார்கள். எவ்வளவு உருக்கமாய் போதிக்க வேண்டிய பலிபீடத்தில் இருந்து கொண்டா பல்லளிப்பது? புன்சிரிப்பு வேறு, பல்லை காட்டுவது வேறு. பதம் அறிந்து நடப்பீர் கத்தோலிக்க பாதிரிமாரே.